எனது மகள் 12 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாத காரணத்தால் காரைக்குடி கவிதா ஆஸ்பத்திரிக்கு டெஸ்டுக்கு கூட்டிட்டு போனேன். 85 நாளாச்சு டாக்டர் அங்கிருந்து வந்து பார்த்து அதுல இருந்து டெலிவரி ஆக விட்டு வீட்டில் 20 நாள் கொண்டாந்து வச்சிருந்து நம்பம்பட்டியில் கொண்டு சீரும் சிறப்பாக விட்டு இது 11வது வருஷம் பேர குழந்தை. பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 11 வயசு தான் ஆகிறது. 11வது வருஷம் தலையில் சுமந்து சைக்கிள், கரும்பு, தேங்காய், பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, விவேகானந்த காலண்டரை அனைத்தும் இந்த சீரும் சிறப்பாக பொதுமக்களை வேண்டி விரும்பி எனது மகளுக்கு சுந்தரம்பாளுக்கு செய்கின்றேன். எதுக்குங்க சைக்கிள்ல வண்டி கார்ல போய் கொடுக்கலாம், இல்லைன்னா 2 வீலர்ல கொடுக்கலாம், ஆட்டோ கொடுத்து கொடுக்கலாம், நீங்க ஏங்க சைக்கிள்ல போறீங்க? எத்தனை கரும்பு எடுத்து போவீங்க? இது 5 கரும்பு. காலத்தால் அழியாத பொருள். பெண்கள் கோலம் போட்டால் அழியும். காலத்தால் அழியாத பொருள். மனசை கட்டுப்பட்டு காலத்தில இருந்து அதுக்கு நான் இன்றைய காலம் தமிழ்நாட்டு மக்கள் பொதுமக்கள் இருந்து அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எடுத்து செய்ய வேண்டும். திரளாக அனைத்து பொதுமக்களும் நன்றாக பார்த்து ரசிக்க வேண்டும். கொடுக்கறத உங்க மக எப்படி பாக்குறாங்க? அனைத்து பொதுமக்களும் நம்பம்பட்டியில் இருந்து திரளாக கோயில் வழியாக சென்று நன்றாகவே எல்லாரும் சாமி மாதிரியே என்னை கையெடுத்து கும்பிடுறார்கள் அனைத்து பொதுமக்களும்.